ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம் வீக். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து நான் எம்எஸ் வேர்ட் டுட்டோரியல் தமிழில் கொடுத்துருக்கேன். இப்போ டேலி, ஓகேங்களா, டேலி வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா தமிழில் கொடுக்க போகிறேன், சரிங்களா. இப்போ டேலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேலி லேர்ன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் ஃபஸ்ட் இருக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாச்சும் கம்ப்யூட்டர் நாலேஜில் பேசிக் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும். இருந்தாலும் மட்டும்தான் டேலி வந்து அவங்களால பயன்படுத்த முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இல்லாதவங்க டேலி பயன்படுத்த முடியாதா அப்படின்ற இஷ்யூ இருக்கும். இப்போ அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இல்லாதவங்க டேலி பயன்படுத்தலாம். ஆனால் ஃபஸ்ட் என்னன்னா அதுக்குரிய அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் கொஞ்சம் பேசிக்காச்சும் நீங்கள் அவங்க கற்றுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து பிகாமே கிடையாது, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டே கிடையாது, நான் நான் மேஜர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், இல்லை பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு இடத்துல ஒரு டேலி இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல சுச்சுவேஷன் வந்துருச்சு, நான் டேலி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேசிக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படின்ற கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டாக ஒரு ஓரளவு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு டேலி புரியும், சரிங்களா. ஓகே, இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக டேலிக்குள்ளே போக போகிறோம். டேலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை அக்கௌண்ட்ஸ்னால் எனக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஒன் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக வந்து அடுத்து உங்களை நான் ரிலீஸ் பண்ணுறப்போ நான் உங்கள் அக்கௌண்ட்ஸ் எடுத்து நான் எடுக்க முடியும் வீடியோ கொடுக்குறேன், சரிங்களா. ஓகே, இப்போ டேலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேலி எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், சரிங்களா. இப்போ டேலி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ்லாம் வந்து டேலி வந்து ஃப்ரீயாகவே டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் ஆத்தரைஸ்டு வெப்சைட் கிடையாது, சரிங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டேலி கம்பெனி, ஆக்சுவலாக டேலி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேலி சாஃப்ட்வேரை எஜுகேஷ்னல் வெர்ஷன் அப்படின்ற சொல்லக்கூடிய வெர்ஷனை ஃப்ரீயாக ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும், டேலியில் நல்லா ட்ரைனிங் பக்காவாக ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேலி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி டேலி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இந்த டேலியை டவுன்லோட் பண்ணணும். எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டேலி எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு போயிட்டு அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் போய் என்ன செய்யணும், உங்களுக்கு வெர்ஷன் எப்படி வேணுமோ அதை டெவலப் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் ஓஎஸில் சப்போர்ட் பண்ணும். இப்போ விண்டோஸ் ஓஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட்டுன்றாங்க, இன்னொன்று 32 பிட்டுன்றாங்க. இப்போ என் கம்ப்யூட்டர் வந்து 32 பிட்டா 64 பிட்டா அப்படின்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களோட மை கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனல் சிஸ்டம் டைப் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல 64 பிட்னா 64 பிட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், 32னா 32 இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஆக்சுவலாக நான் டேலி எஜுகேஷன் பிரைவேட் லிமிட்லேருந்து நான் சாஃப்ட்வேர் என்ன வச்சிருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட்டுக்கும் வச்சிருக்கேன், 64 பிட்டும் வச்சிருக்கேன், சரிங்களா. இப்போ 32 பிட் இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா 32 பிட் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், சரிங்களா. இது இன்ஸ்டால் 32 பிட் அப்படின்ற ஃபைலை நான் இன்ஸ்டால் கிளிக் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அது ரன் ஆக ஆரம்பிக்கும், சரிங்களா. ஜஸ்ட் ஃபார் ஒன். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா மினிமம் கெப்பாசிட்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 512 MB ரேம் இருந்தாலே போதும், 1 GB ஸ்பேஸ் இருந்தாலே போதும், ஹார்ட் டிஸ்கில் 1 GB ஸ்பேஸ் இருந்தாலே போதுமானதான், சரிங்களா. ரொம்ப ஒன்றும் அட்வான்ஸ் வெர்ஷன்லாம் தேவையில்லை. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ்னா எந்த டைம்லையும் இது ஸ்லோவாகாது, சடவுன் ஆகாது அப்படின்னா ஸ்டக்காகி நிற்காது, நல்ல எனி டைம் எப்போனா நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஓகே, இப்போ டேலி இன்ஸ்டாலேஷன் நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடிஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. சிங்கிள் யூஸரா மல்டி யூஸரா அப்படின்ற ஆப்ஷன். சிங்கிள் யூஸர்னா என்ன, மல்டி யூஸர்னா என்ன நம்ம பார்ப்போம். சிங்கிள் யூஸர் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரே ஒரு பிசியில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது சிங்கிள் யூஸர், சரிங்களா. நல்லா கவனிங்க, ஒரு பிசியில் மட்டும் நான் டேலி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா சிங்கிள் யூஸர். இல்லை சார் எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 50 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணி அது 50 கம்ப்யூட்டரில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது மல்டி யூஸர், சரிங்களா. சிங்கிள் யூஸர்னால் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரில் மட்டும் யூஸ் பண்ண முடியும், அது சிங்கிள் யூஸர். மல்டி யூஸர் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் கொடுத்துக்க 50 கம்ப்யூட்டர் இருக்குது சார் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணி 50 கம்ப்யூட்டர் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது மல்டி யூஸர். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா சிங்கிள் சிஸ்டம்னால சிங்கிள் யூஸர் அப்படின்ற கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டரிலாம் கேட்கும், அப்ளிகேஷன் எங்கே நான் வந்து சேவ் பண்ணேன், அடுத்து டேட்டா டேரக்டரி எங்கே பண்ணேன், கான்ஃபிகரேஷன் எங்கே பண்ணேன், லாங்குவேஜ் டேரக்டரி எங்கே பண்ணேன், லைசன்ஸ் எங்கே பண்ணேன், அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த டேரக்டரி மாற்றோம்னா மாற்றிக்கலாம்.
சரிங்களா. இப்போ வந்து எல்லாருமே மேபி சியில் தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இப்போ நானும் சியில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சரிங்களா. இப்போ இதுவுமே இதில் இஷ்யூ கிடையாது. ஆனால் என்னென்னா இந்த டேட்டா டைரக்டரின்னு இருக்கு இல்லையா, இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே சியிலே இன்ஸ்டால் பண்ணுறீங்க, சியிலே ரன் பண்ணுறீங்க. இங்கே சேவ் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் சியில் அப்படி சேவ் ஆகும். சரிங்களா. ஆனால் ஒன் ஆஃப் த டைம் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் சியை வந்து ஃபார்மேட் பண்ணுறாங்க, சி டிரைவை ஃபார்மேட் பண்ணுறாங்க, இல்லை சம்டைம் சி டிரைவ் வந்து கரப்ஷன் ஆகிடுச்சு, இல்லை ஓஎஸ் ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆகிடுச்சு, இல்லை ஓஎஸ் கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சி டிரைவை தான் ஃபார்மேட் பண்ணி மாற்றுவாங்க. அப்போ நீங்கள் சி டிரைவில் சேவ் பண்ண எல்லாமே அழிஞ்சிரும். சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டேட்டா டைரக்டரி அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் என்ன செய்யணும், டி அப்படின்னு மாற்றிக்கணும். அந்த லொக்கேஷன் அதை மட்டும் என்ன செய்யணும், டின்னு மாற்றிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், டியில் யூஸரில் பப்ளிக்கில் டேலி ERP9 இருக்குது. இல்லை எனக்கு இவ்வளோலாம் பெருசாக வேண்டாம் அப்படின்னு என்ன செய்யணும், சிம்பிளாக வேணும் அப்படின்னா சிம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா டேலின்னு மட்டும் வச்சுக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எடுத்து விட்றேன். சரிங்களா. டேலி டிகுலனில் டேலின்ற ஃபோல்டுக்குள்ளே டேட்டா அப்படின்ற ஃபோல்டுக்குள்ளே எனக்கு சேவ் ஆனால் போதும் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா. ஓகே. இப்போ இதுக்குள்ளே சேவ் ஆகுது இல்லையா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னு இது கேட்கும். இந்த லைசன்ஸ் டைரக்டரி சூஸ் பண்ண நாட் டிசேபிள் ஆல் த யூசர்ஸ் கண்டினியூ இன்ஸ்டாலிங் சேம் பாத் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ வந்து நீங்கள் லாங்குவேஜ் செட்டப் எந்த மாதிரி செட்டப் பண்ண போகிறீங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியானா இந்தியா SSARC அப்படின்ற மெத்தட் தான் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த மெத்தட் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அதர் அக்கௌண்ட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மெத்தட் கொடுக்கலாம். டிஃபால்ட்டாகவே இந்தியாவில் மேக்ஸிமம் 90% இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்தியானே கொடுத்துக்குங்க. சரிங்களா. இப்போ செட்டப் லாங்குவேஜ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணும், இப்போ நமக்கு தமிழ்லேயும் அவைலபிளாக கிடைக்கும். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் டிஃபால்ட்டாக இங்கிலீஷே கொடுங்க, அதான் பெஸ்ட்டு. இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அதுவே கொஞ்சம் ப்ராப்ரேஷன் ஆகிட்டு கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகும். ஒரு 1 or 2 seconds நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ வந்து டேலி வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்துருச்சு, ஐக்கான் வந்துருச்சுங்களா. இப்போ டேலி ERP9 இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி, தேர்ட் பிட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிளிக் ஃபினிஷ் ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் இந்த லான்ச் பட்டன் ERP9லாம் டிக்கில் இருக்கட்டும். ஃபினிஷ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேலி இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. அதுவே டேலி பண்ணால் செய்யும் ஓப்பன் ஆக போகுது. சரிங்களா. நம்ம டேலி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த டேலி சாஃப்ட்வேரை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். இது எப்படி நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணுறது, எப்படி லெட்ஜர்ஸ் பண்ணுறது, எப்படி வவுச்சர்ஸ் போடுறது, எப்படி நம்ம PNL அக்கௌண்ட் போடுறது, அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஆன்லைனில் ஃபில்லிங் பண்ணுற வரைக்கும் நான் எல்லாமே டேலியில் பக்காவாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். சரிங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு அக்கௌண்டன்ட் தான். ஆக்சுவலாக நான் டேலி உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், ஸ்டார்டிங் எண்டிலிருந்து பக்காவும் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டு, CST, TDS, சர்வீஸ் டேக்ஸு, சரிங்களா. இது போக வந்து பார்த்தீங்கன்னா பேரோலு, ESI எப்படி நம்ம இதுலேருந்து அப்ளை பண்ணுறது, PF எப்படி பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் முதற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது போக BRSலாம் சொல்லித்தர போகிறேன். சரிங்களா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நான் அடுத்து ரிலீஸ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அலாட் கிடைக்கும். நீங்கள் அதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. தேங்க்யூ வெரி மச்.